1949 அமெரிக்கால ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு 13 வயசு. பட் அவனோட நேமோ இல்ல அவனோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆகல. ஏன் ரிவீல் ஆகலன்னா, ஒரு பிரீஸ்ட் அவர்னால வந்துட்டு அவனோட பேர் ரிவீல் ஆகல. அந்த பையனை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரியே வந்து எழுதியிருக்காரு. ஏன்னு இந்த கதையில போக போக சொல்றேன். அவன் ஒரு நார்மலான பையன் தான், நம்மள மாதிரி ஜாலியா இந்த 13 வயசுல நம்ம எப்படி இருந்திருப்போம் அந்த மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருந்த ஒரு பையன் தான். அவனுக்கு அவங்களோட அத்தை ஆண்ட் வந்து ரொம்ப க்ளோஸ். லைக் அவங்களோட பேரண்ட்ஸை விட அவங்க வந்துட்டு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்பிரிட்ஸ் கூட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸ்பிரிட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ற பொருள்லாம் ஏகப்பட்ட பொருள் வச்சிருப்பாங்க. காஞ்சரிங் படத்துல இந்த ஹெட் அண்ட் லோரன் நிறைய பொருள் வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய பொருள் வச்சிருப்பாங்க ஸ்பிரிட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக. காமனா வந்துட்டு அவங்க வீஜா போர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் அன்பார்ச்சுனேட்டா அவங்க ஆன்ட்டி இறந்துடுறாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக். ஓகே, நாளும் போகுது, எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. பட் அந்த சர்ச் ஃபாதர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆண்டோட டெத் தான் வந்துட்டு டோரை ஓபன் பண்ணுது, டெவில்ஸ் டோரை ஓபன் பண்ணதா சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு, வீட்டுல எந்த ஒரு சயின்ஸ் எதுவுமே இல்லை. பட் போக போக சில சயின்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆச்சு. என்னன்னா, ஸ்கிராச் கபோர்டுக்கு உள்ள ஸ்கிராச் பண்ண எப்படி இருக்கும், 2 விரலை வச்சு நகத்தை வச்சு ஸ்கிராச் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. சின்ன சின்ன பொருள் லைக் மேக்கப் ஐட்டம்ஸ், சின்ன சின்ன டப்பாஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல வீட்டுல, அதெல்லாம் விழுந்திருக்கு. வீட்டுல இருந்த பேரண்ட்ஸா இருக்கட்டும் அந்த பையனா இருக்கட்டும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இது வந்துட்டு எலியோட வேலை தான், அதுதான் எல்லாத்தையும் உள்ள கத்திட்டு போயிட்டு இருக்கு, ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்கு எல்லாத்தையும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க. நார்மலா தான் அந்த வீடு இருந்துச்சு, யாரையும் எந்த ஹாண்ட்டும் பண்ணல. யாரா அந்த பையன்ங்கிற இடம், அவன் பேர் என்னடான்னு கேக்குறீங்க, எனக்கு புரியுது. பிரீஸ்ட்ஸ் வந்து அதை ஹைட் பண்ணிட்டாங்க. பீப்புள்ஸ் வந்துட்டு அவன் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னா, ரோலண்ட் டோன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ சில சிம்டம்ஸ் இப்படி நடந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இந்த பையன் வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அவங்க ஆண்ட். அதனால இவன் யோசிக்கிறான் என்னன்னா, அவங்க ஆண்ட் வந்துட்டு ஸ்பிரிட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி இவனும் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்றான். லைக் அவங்க ஆண்ட் வந்துட்டு எப்படி ஸ்பிரிட் கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்களோ அச்சஸ்ல அதே மாதிரி மெழுகுவத்தி வைக்கிறதுல இருந்து எப்படி பேசணும், எந்த மாதிரி இது பண்ணணும், எந்த டைரக்ஷன்ல உட்காரணும், அந்த மாதிரி பெர்ஃபெக்டா எல்லாத்தையும் பண்ணி அதே மாதிரி அவங்க ஆண்ட் எப்படி உட்காந்து ஸ்பிரிட் கூட கம்யூனிகேட் பண்றாங்களோ அதே மாதிரி அவனும் ட்ரை பண்றான். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. பிரீஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் வந்துட்டு அந்த ஸ்பிரிட்ஸை வந்து ரொம்ப தூண்டி விட்டதா சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஓஜா போர்டை பத்தி நான் சிலது கேள்விப்பட்டேன். என்னன்னா, இந்த ஓஜா போர்டை வந்து நம்மளா விளையாடுறது கிடையாதான், சுத்தி இருக்க ஸ்பிரிட்ஸ் வந்துட்டு நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்றாங்க, திங்க் பண்ண வைக்குமாமா. ஓஜா போர்டை யூஸ் பண்றதுக்காக திங்க் பண்ண வைக்கணும்னு சொல்றாங்க. அதை நான் கேள்விப்பட்டேன், அதனால நான் சொல்றேன். கதைக்குள்ள வந்துடலாம். இவன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எதுவும் நடக்கல, நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த பையனோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அவனை வெளியே கூப்பிட்டா வர்றதில்ல. ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறான், ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறான். நைட் ஆனா செவுத்த பார்த்து நிறைய லாங்குவேஜஸ் பேச ஆரம்பிக்கிறான் மாத்தி மாத்தி. இதை பார்த்த பேரண்ட்ஸ் வந்துட்டு எப்பவும் போல டாக்டர்ஸ் சைக்காலஜிஸ்ட் வந்து கூப்பிடுறாங்க. பட் அவங்க வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை, அவன் மென்டலி ஆல்ரைட்னு சொல்றாங்க. இவங்களுக்கு எதுவும் புரியல. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா நார்மலா தான் லைஃப் லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் அந்த பையன். ஒரு நாள் நைட் என்ன ஆகுதுன்னா, அவனோட செஸ்ட்ல ஹெல்லுங்கிற வார்த்தை வந்துட்டு எழுதப்படுது. லைவா எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எழுதப்படுது. பட் அந்த ஸ்கின்னுக்கு மேல ரத்தம் வரல, அதே மாதிரி உள்ளேயும் டேமேஜ் ஆகல. அந்த ஸ்கின்னுக்கு உள்ள அப்படியே அந்த ரெட் கலர்ல லெட்டர்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகுது. இதை பார்த்து பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. சர்ச் ஃபாதர்ஸ் இருக்காங்களே, பிரீஸ்ட்ஸ், அவங்கள கூப்பிடுறாங்க, பேய் ஓட்டுறவங்களை வந்து கூப்பிடுறாங்க. ஓட்டுறக்கு ட்ரை பண்ணும்போது அந்த ஹெல்லுன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு இல்லையா, அது கூட இன்னும் 3 வார்த்தை சேர்ந்து ஆட் ஆகுது. லைக் என்னென்ன வேர்ட்னா, ஈவில், லூயிஸ், பிரீஸ்ட், அந்த ஹெல்லோட சேர்த்து இன்னும் 3 வார்த்தை அப்படியே உடம்பு ஃபுல்லா எழுதப்பட ஆரம்பிச்சிருச்சு. பட் ஸ்கின்னுக்கு மேல எந்த புண்ணுமே கிடையாது, உள்ளேயும் எந்த டேமேஜும் கிடையாது. ஸ்கின்னுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பையன் வந்துட்டு பயத்துல எரியுதுன்னு ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான். இதை பார்த்தா அந்த சர்ச் ஃபாதர்ஸ் வந்துட்டு ஓட்டுறாங்க. கிட்டத்தட்ட 30 செஷன்ஸ், 1-2 செஷன்ஸ் கிடையாது, கிட்டத்தட்ட 30 செஷன்ஸ் வந்துட்டு ஓட்டுறாங்க அந்த மந்திரம் சொல்லி. அப்படி ஓட்டும் போது அவன் என்னென்னலாம் பண்ணான்னா, பெட்டில் இருந்து 4 feet ஃப்ளை ஆக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். பெரிய மனுஷனுக்கு சிரிச்சா எப்படி இருக்கும், 4-5 பேர் சேர்ந்து ஒன்னா சிரிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். டீப் மாக்கிங் சவுண்டுன்னு சொல்றாங்க. டீப்பா ஒருத்தன் மிருகமாட்டா பேசின எப்படி, ஒரு அனிமல் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். லட்டின் மொழியில பேச ஆரம்பிக்கிறான். லட்டின் மொழி வந்துட்டு இது வரைக்கும் அந்த பையனுக்கு சொல்லி தரல. பட்
குறிப்பிட்ட அந்த லட்டின் வேர்ட்ல பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பேய் ஓட்டின ஒரு பிரீஸ்டுக்கு வந்துட்டு கையில வெட்டு விழுகுது. அது எப்படி விழுந்துச்சுன்னே தெரியல, கிட்டத்தட்ட தையல் போடுற அளவுக்கு வெட்டு விழுந்திருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 30 செஷன்ல என்னென்ன நடந்துச்சோ அந்த பிரீஸ்ட் வந்து டாக்குமெண்ட்ரி எழுதியிருக்காரு. இன்னுமே அந்த டாக்குமெண்ட்ரி இருக்கு, நீங்க வேணா கூகுள் பண்ணி பார்க்கலாம், விக்கிபீடியால வரும், எதுல வேணாலும் போட்டு பார்க்கலாம், சாட் ஜிபிடில கூட போட்டு பாருங்க, அந்த டாக்குமெண்ட்ரி வரும், அதுவே சர்ச் பண்ணி கொடுக்கும், நீங்க வேணா பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன சொல்றான்னா, ஐ எம் நாட் அலோன் அந்த பையன் சொல்றான். அப்போ அந்த ப்ரீஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட்ரியில என்ன போட்டிருந்தாங்கன்னா, அவன் உடம்புல ஒரு ஆவி கிடையாது, கிட்டத்தட்ட மல்டிபிள்ஸ் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹோலி வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு தெளிக்கும் போது அவனோட ஸ்கின்ஸ் வந்துட்டு பேர்ன் ஆயிருக்கு. பிரேயர்ஸ் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது. ப்ரீஸ்ட்க்கு வந்து டயர்ட் ஆகி பிரேயர்ஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு. அப்போ அவன் ரொம்ப லவுடா சிரிக்கிறான், அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சிரிக்கிறான். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட வேர்ட்ஸ் அந்த ப்ரீஸ்ட்ஸ் எழுதுன அந்த டைரியில் எழுதுனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுல குறிப்பிட்ட வேர்ட்ஸ் என்ன எழுதுறாங்கன்னா, பிரேயர் சொல்லி ஓட்டும் போது அவனோட ஃபேஸ் வந்துட்டு அந்த பையனோட ஃபேஸே கிடையாதாமா, அது ஒரு கிட்டத்தட்ட வேற யாரோ ஃபேஸ் மாதிரி இருந்ததாகவும் சொல்றாங்க. இது வரைக்கும் நான் படிக்கும்போது அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஃபேஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு ரொம்பவுமே. 30 செஷன்ஸ்னா கிட்டத்தட்ட 1 மந்த் ஓவர் நைட்டா ஓட்டி இருக்காங்க. 1 மந்த் பக்கமா அவங்க வந்துட்டு ப்ரே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது. அந்த பையன் வந்துட்டு ஹீ இஸ் கான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றான், அவன் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டை சொல்றான். மறுபடியும் எந்திரிச்சு நின்று பிரீஸ்டுக்கு முன்னாடி போய் நின்று அவன் போயிட்டான் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லி மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு எந்திரிக்கிறான். ஹீ இஸ் இன் நார்மல் லைஃப் அப்படின்னே சொல்லலாம். அன்றாட வாழ்க்கையில வந்துட்டு எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறான், நார்மலா போகுது. அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்ட்ஸ் எழுதுனாங்க இல்லையா, அந்த ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு ஷீல்ட் ஆயிடுச்சு, யாருக்கிட்டையுமே வெளியே வரல. அதுவும் இல்லாம பேய் பிடிச்சது அவன் வந்துட்டு பொசஸ் ஆனாங்கிறது வந்துட்டு வெளியே மக்களுக்கு தெரியும். ஆனா அவனோட பேரா இருக்கட்டும், அவனோட ஃபேஸா இருக்கட்டும், கொஞ்ச காலத்துக்கு ரிவீல் ஆகாம தான் இருந்துச்சு. அவனோட பேரு, அவனோட ரியல் ஃபேஸ் வந்துட்டு ரிவீல் ஆகாம தான் இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு. ஏன் இந்த ரீசன் வந்துட்டு ஏன் அப்படி அந்த மூடி மறைச்சாங்க, அந்த ரெக்கார்டு வந்து மூடி மறைச்சாங்க, யார் கைக்கும் அந்த ரெக்கார்ட் போகாம பண்ணாங்கன்னா, அவனோட லைஃப் வந்துட்டு ஸ்பாயில் ஆகக்கூடாது, அவனோட கெரியர் வந்துட்டு எதுக்கும் டேமேஜ் ஆகக்கூடாது, மறுபடியும் அவன் எதுக்குள்ளேயும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் மூடி மறைச்சிடுறாங்க. அப்புறம் மீடியா ரொம்ப அவனை டிஸ்டர்ப் பண்ணும், அவனுக்கு மென்டலி அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அதை மூடி மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைரக்டர் எக்ஸாசிசம்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்தாங்க இல்லையா, நான் டாப் 3 பேண்டு மூவிஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பேன், தி எக்ஸாசிசம்னு சொல்லி. அதுல வந்துட்டு ரிகான் மேட் நீவின்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணை வந்து கேரக்டரா போட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தான் வந்துட்டு, இதுதான் அதோட ரியல் ஸ்டோரி. கிட்டத்தட்ட அதோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த இதை பேஸ் பண்ணி தான் அதை எடுத்திருக்காங்க. ஸோ அவரு தான் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரியை வந்துட்டு எடுத்து ப்ரீஸ்கிட்ட கேட்டு எடுத்து அதை படிச்சு அதுக்கப்புறம் இதை ஒரு படமா எடுத்து, அந்த படம் பேன் ஆயிடுச்சு. சொல்ல போனா நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்க, பேராமெடிக்ஸ் எல்லாம் தியேட்டருக்கு வெளியே இருந்துச்சு. நான் போட்டிருப்பேன் பேண்ட் மூவிஸ்லயே அதை பத்தி போட்டிருப்பேன், அந்த ஸ்டோரியை பத்தி. டைம் இருந்தா நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. போட்ட கடைசி 3 வீடியோஸ் வந்துட்டு வியூஸே போகல, பட் அது 3மே நல்ல வீடியோ தான், ஏன்னு தெரியல. டைம் இருந்தா போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹேவ் ஃபன், ஜாலியா இருங்க, ஸ்டே ஸ்ட்ராங், பாய். அதுக்கப்புறம் அந்த ப்ரீஸ்ட்ஸ்க்கு டயர்ட் ஆகும்ல, அப்ப வந்து அவன் சிரிக்கிறான் ரொம்ப சவுண்டா, இது வந்துங்காதரா இந்த